Hi friends, this video is sponsored by BuyMoti, which is a grocery based mobile app. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை நான் சிங்கிள் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? இப்போ எல்லாமே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ண போகுது. அதே மாதிரி தான் இதோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். இப்போது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு இதை நம்ம பண்ணுங்கன்னு சொல்லுவோம், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் இன்னொன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே பண்ணிப்போம். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ 10 கொடுத்துப்போம். அதே மாதிரி இன்ட்டு பிக்கு ஒரு 5 கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் தானே செக் பண்ணோம். ஸோ அதுக்காக இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு இப்போ சீன் போட்டுப்போம் ஈக்குவல் டு ஓகே. இப்போ தான் இந்த மெயின் ஃபங்க்ஷனே வருது, அதாவது டெர்னரி ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ வந்து ஏயோட வேல்யூ என்ன, 10. அப்போது லெஸ்ஸாக கிரேட்டரான்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து லெஸ் தேன் அப்படின்னு கொடுக்குறேன், லெஸ் தேன் பி. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன வரணும், அதுக்கு நான் கொஸ்டின் மார்க் போட்டுட்டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஏ லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஏ வேணும், இல்லை எனக்கு ஏ லெஸ் தென் பி இல்லை அப்படின்னா எனக்கு பியோட வேல்யூ வேணும் அப்படின்னு தான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இப்போ 10 லெஸ் தென் 5 அப்படின்னா 10 லெஸ் தென் 5 இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பியோட வேல்யூ எடுத்துக்கும். இங்கே வந்து இந்த கோலனுக்கு அப்புறம் பி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பி எடுத்துக்கும், இந்த பியோட வேல்யூ எடுத்துக்கும். இது நான் வந்து ஏயோட வேல்யூ 5 அண்ட் பியோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அப்போ கண்டிஷன் என்ன ஆகும், ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூன்னா ஏயோட வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, system.out.printlnல நான் இந்த சியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னாகும், பி பிரிண்ட் ஆகும். பியோட வேல்யூ சிக்கு அசைன் ஆகி சி வந்து println மூலமாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன, 5. ஸோ 10 லெஸ் தேன் 5 இல்லை. ஸோ பியோட வேல்யூ 5 சிக்கு அசைன் ஆகி இங்கே சிக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் பார்த்துருவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வேல்யூமே வச்சுப்போம். ஓகேவா? இதில் ஏ ப்ளஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு ஏதோ சம் வேல்யூ நம்ம கொடுப்போம். ஓகேவா? அதாவது ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், மேலே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஏக்கு 10ன்னு. அது கூட நம்ம 4 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ப்ளஸ்ஸை வந்து எங்கே கொடுத்துருக்கோம், ஏக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு சம் வேல்யூ ஒரு 5 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ system.out.printlnல நான் இந்த ஏயும் பியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகேவா?
ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ ஏயோட வேல்யூ என்ன, இப்போது 10. அப்போ 10 கூட என்ன ஆகும், இந்த +4 வந்துட்டு ஆட் ஆகி ஆன்சர் 14ன்றதை ஏல அசைன் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பியில் என்ன ஆகும், பியோட வேல்யூ என்ன 5 5 என்ன ஆன்சர் 0. ஸோ இந்த 0ன்ற வேல்யூவை மறுபடியும் பியிலே அசைன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 14, பியோட வேல்யூ 0. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எடுத்து. ஓகே, ரன் பண்ணல இல்லையா, ஸோ ரன் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஏயோட வேல்யூ 14, பியோட வேல்யூ 0.